ஹாய் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் HTML இருக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ஃபோல்டரை ஆஸ் யூஷுவல் VS கோடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா இது வந்துடும். ஓகே, இப்போது இந்த பாடி டேக்கில் தான் நம்மளோட கோட் ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் H1 டேக்கில் ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். பேசிக் HTML டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது கீழே ஒரு p டேக் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லாரம் அப்படின்னு டைப் பண்ணி டேப் ஸ்பேஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். கரெக்டாக? H1 டேக்கு, இந்த பேராகிராஃப், இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பேராகிராஃப் டேகை இட்டாலிக்காக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போது இந்த லைனை மட்டும் இட்டாலிக்கில் மாற்றலாம். இங்கே கர்சர் வச்சு ஐ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட எண்ட் டேகை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது ஜஸ்ட்டு இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட கோடை ஆஸ் யூஷுவல் ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து HTML ஃபைல், நம்மளோட ஃபைல். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் கோட் வந்து நார்மல் ஃபாண்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் இட்டாலிக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்ட்டில் இருக்குது. இது வந்து HTML நார்மலாக H1 டேக் மாதிரி கரெக்டாக இருக்குது, போல்டாக. ஸோ நம்மளோட ஃபாண்ட்டை இட்டாலிக்கில் மாற்றணும் அப்படின்னா இந்த ஐ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இட்டாலிக்கே இன்னும் போல்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இட்டாலிக் உள்ளார நம்ம பி அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பி ஃபார் போல்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரையும் முடியும். இதை கட் பண்ணி இங்கே வரையும் போட்டு இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டாக்குமெண்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கன்னா இப்போ பார்த்தா தெரியும், இந்த லைன் மட்டும் போல்டாக தெரியும், வேர்ட்ஸ் மட்டும் போல்டாக தெரியுது டார்க்காக. ஸோ அதுக்காக தான் இந்த போல்டு அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். பி டேகை நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த போல்டு, இட்டாலிக் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அகெயின் நான் இன்னொரு ஒரு பி டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயும் லாரம் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு இது வரைக்கும் ஒரு லைனாக பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த லாரம் வருமா? இப்போது இங்கே டாட் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த டாட்க்கு அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். இந்த ஒரு லைன் வந்து நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த லைன் தான் அந்த லைன். கரெக்டாக? ஸோ இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கர்சர் வச்சு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, அந்த டேக்கை யூஸ் பண்ணலாம். பிஆர் அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த லைட் இது வரைக்கும் இங்கே இருக்கும், இதிலேருந்து நெக்ஸ்ட் லைன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த லைனை மட்டும் இட்டாலிக், போல்டு அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இஎம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ அது போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு ஜஸ்ட் ரீப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுவும் இட்டாலிக் மாதிரியே தான் வருது. கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து சாஞ்ச மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு லைன் எப்படி விட்டுறது, அப்புறம் இட்டாலிக்கில் எப்படி வர வைக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ போல்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போது இது ஓகே. இப்போது ஹரிசாண்டலாக ஒரு டாட்டட் மாதிரி ஒரு லைன் வரணும், செப்பரேட்டாக பிரிக்கணும். இந்த பேராகிராஃப், இந்த பேராவுக்கும் இந்த பேராகிராஃப் வேறு, இந்த பேராகிராஃப் வேறு அப்படின்ற மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு 2 பேராக் நடுவில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு லைன் மாதிரி வந்துருச்சுங்க நடுவில். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
ஜஸ்ட் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து h1 அப்படின்ற ஒரு டேக்கில் HTML பேசிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து h1 டேக். இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேக் ஒன்று பார்த்தோம் கரெக்டாக. h2வில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஒரு டேக் பார்த்தோம் அப்படின்னா h1 டேக், h1 to h6 வரைக்கும் கரெக்டாக. ஸோ h1லேருந்து h6 வரைக்கும் இதுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். லாரம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு டேக். அப்புறம் அதே h2 டேக் உள்ளார நம்ம h1 h2 டேக் அப்புறம் என்ன டேக் பார்த்தோம்? பேராகிராஃப் டேக் பார்த்தோம். அது வந்து p டேக். pனா பேராகிராஃப். ஓகேங்களா? ஸோ நான் அதே மாதிரி இன்னொரு அதே p டேக்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா p டேக்கில் டைப் பண்ணாலும் சரி. லாரம் அப்படின்னு டைப் பண்ணோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பேராகிராஃப் டேக். அப்புறம் போல்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தோம் கரெக்டாக. h2 டேக் ஓப்பன் பண்ணி தேர்டை வந்து போல்டு பண்ணுறது எப்படி? b டேக் கரெக்டாக. போல்டு அப்படின்னா அப்படி ஒரு டேக் இருக்குது. ஸோ அதுக்காக p டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாரம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பார்த்தோம் கரெக்டாக. இட்டாலிக்கில் பண்ணுறது எப்படி? அந்த ஐ டேக், ஐ ஃபார் இட்டாலிக் டேக் அதெல்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நடுவில் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் வெப்சைட் மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டோம் கரெக்டாக. HTML பேசிக்ஸ் ஃபஸ்ட் வந்து h1 to h6, அப்புறம் ஒரு ஃபேரா, செகண்ட் வந்து என்னது, தேர்டு வந்து போல்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போது எனக்கு ஹெட்டிங்க்கு மட்டும் கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன லைன் யூஸ் பண்ணலாம்? ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டேக் சொன்னோம் இல்லையா, அந்த டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா கீழே ஹெட்டிங்க்கு மட்டும் ஒரு டைட்டில் மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அகைன் இப்போது நான் இந்த ஃபேராவில் இந்த இடத்துல லாரம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபேரா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். ஸோ எனக்கு இந்த லைன் வந்து அடுத்த ஃபேராவில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து இது கரெக்டாக எந்த இடம்? இந்த இடம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இருந்து எனக்கு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணணும். என்ன டேக்? கரெக்ட், பிஆர் டேக் தான். பிஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ இந்த நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆனாலையும் இந்த ஒரு டேக் வந்து எனக்கு போல்டில் வேணும் இல்லை இட்டாலிக்கில் வேணும் அப்படின்னா பி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பி டேக் உள்ளார இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேக் வந்து போல்டாக இருக்கும். பாருங்கள், இந்த டேக் வந்து போல்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இதே டேக்கை அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு லைனை நெக்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி வர வச்சு இட்டாலிக்கில் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போது இந்த லைன் கரெக்டாக. ஸோ இந்த லைனில் நான் அகெயின் ஐ அப்படின்ற ஒரு டேக் இட்டாலிக், அப்புறம் இதை காப்பி பண்ணி இந்த ஐ டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது. இதுக்குள்ளார ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போது இது வந்து இட்டாலிக்காக வரும் கரெக்டாக. இப்போது ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இந்த இடம் மட்டும் இட்டாலிக்கில் வருது. நம்ம பிஆர் டேக் போடல, அந்த ரீசனால தான் அதே லைனில் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் இந்த ப்ராப்ளமை நம்ம பிஆர் டேக் போட்டோம் அப்படின்னா சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கான அவுட்புட் நம்ம நினச்ச மாதிரியே வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ இது வந்து இட்டாலிக்கில் இருக்குது, கீழே போல்டாக இருக்குது. இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு வெப்சைட் மாதிரியான ஒரு வியூவே நம்மளுக்கு அழகாக தருது கரெக்டாக. 175ல் இருக்குது, ஜூம் பண்ணியிருக்கேன் அதனால் இப்படி தெரியும். பாருங்கள், நல்லா ஒரு வெப்சைட் மாதிரியே இருக்குது. இதை வேணும் அப்படின்னா
இந்த h2 டேக்கை மறுபடியும் காப்பி பண்ணி அகைன் இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஹெட்டிங், அப்புறம் இது வந்து h2 ஹெட்டிங், பேராகிராஃப் டேக், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அழகாக தெரியும். இவ்வளோ விஷயம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இன்னும் அட்வான்ஸான டேக்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா இப்போது நம்ம பண்ணது ஃபுல்லாமே சிங்கிள் பேஜில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு பேஜில் ஓப்பன் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரியான டேக்ஸ், அந்த மாதிரி அட்வான்ஸான டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா?